ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பூந்தமல்லி கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற டைமில் கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் என்ன சொல்கிறது தெரில. நம்ம கோர்ட்டுக்கு எதுக்காக போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்டு வேதா வந்து அங்கே தானே இருக்காங்க, தெய்வாவும் பாலமுருகன் சாரும் அங்கே தானே இருக்காங்க. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டேன்றதுனால ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. அதில் நம்மளோட பங்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாட்டு அங்கே நம்ம பூந்தமல்லி கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம். அதாவது அதுவும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் உமன்ஸ் டே, அதாவது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகளிர் தினன்றது வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான் உண்மையை சொல்லணும்னா. போன லாஸ்ட் இயர் வந்து மகளிர் தினம் எங்கே போயிருந்தோம்? மகளிர் தினம் எங்கேயும் போகல, அந்த காலேஜுக்கு போனது. காலேஜுக்கு போயிருந்தோம். ஆமாம், காலேஜில் ஒரு லேடிஸ் காலேஜ், நம்ம இது பாரிஸில் அந்த பக்கம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வருஷம் வந்து ட்ரெஸ் கோடே வந்து எல்லோ கலர் தானே, அதனால் எல்லோ வித் ஆரஞ்சு ப்ளவுஸ் போட்டு நம்ம கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே போய் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாரும் எல்லோ கலருனாங்க, இது சார் அங்கே இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஓ, வீடியோ எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து வேதாக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க. அதான் இன்னைக்கு வந்து உமன்ஸ் டேக்கு வந்து நம்ம வந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு பூந்தமல்லி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு மட்டும். அதனால நம்ம அதில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் ஜாலியாக. இன்னைக்கு வந்து எப்படின்னா ரொம்ப படித்தவங்க கூட நம்ம இருக்கிறோம். ஓகேவா? படித்தவங்க கூட இருப்போம், ரொம்ப படித்தவங்க கூட இருக்கிறோம். என்ன பண்ணுறது? இவங்க தான் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ஃபேமிலியே வந்து வெகிட் ஃபேமிலி. யார்கிட்ட சொன்னேன்? நிறைய பேர் சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்டு வந்து 10 years, மோர் தென் 10 years ஃப்ரெண்டு. 10 years முன்னாடி 10 years அதுக்கு மேலேயே இருக்கும். இந்த ஊருக்கு வந்தது 17 வருஷம் ஆகுது. 17 years ஃப்ரெண்டு. தேவி அகாடமி ஸ்கூல்ல இருந்து 2 பேரும் ஒன்றா படித்தாங்க, ஒரே ஸ்கூலில். பசங்க ஒன்றா படித்தாங்க. அவங்க உள்ள படிச்சாங்க, நீங்க வெளியே படிச்சீங்க. ஆமா, அவங்க உள்ள கடப்பட்டாங்க, நாங்க வெளில கடப்பட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒரு 8 பேர், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 8-10 பேர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் அங்கதான் அந்த கோயில் வாசல்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்கல்ல, மாங்காய் மட்டும்தான் விக்கல. சாயந்தரம் அங்க வந்து 3:30 மணிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் அதான் குப்பை விட்டுவோம். நீதான் சொல்லணும் ஏதாவது. சொல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லுங்க. சரி, இங்க எதுக்கு கூட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க. பூந்தமல்லி உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு என் ஃப்ரெண்டை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன். ஆமா, நாங்களாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக ஜெனியாக்காவை கூப்பிட்டுருக்கோம். நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம. ஓகேவா? நம்மளோட பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க இங்க. நான் உண்மையாலுமே சொன்னா இவங்க தான் ரொம்ப பெரிய ஆளு. எப்பவுமே ஒரே மாதிரி, அதாவது நீதி தேடுற மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்க. தராசு மாதிரி, தராசு மாதிரி ஒரே மாதிரி. அதாவது கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் சொல்லு. வந்தாலும் சரி, என் கூட கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணி அவங்களோட இது இருக்கு. பிஹாஃப் ஆஃப் விமென் ஒரு யூடியூபை வந்தது பண்ணி அவங்க இவ்வளோ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது எல்லாருமே நாங்கள் ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் அவங்க சமையல் குறிப்பு இதுக்காக ரொம்ப ஃபேமஸ். ஈவன் ஷீ இஸ் த ஃபேஷன் டிசைனர். ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் அவங்க ஒரு இதுவாக இருக்காங்க. ஐ இன்வைட் ஜெனிஃபர்.
எல்லா ஜட்ஜஸும் வந்திருந்தாங்க, நம்ம எல்லாரையும் பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேர் பேசுனதில், ஜட்ஜஸ்லாம் பேசுனதில் உனக்கு எந்த பாயிண்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவங்க வந்து பேசுகிற பாயிண்டில் வந்து எனக்கு எது பிடிச்சிருந்ததுன்னா, வீட்டில் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்தணும், சமமாக வளர்க்கணும். அதான் தட்டு கழுவுறதா இருந்தால் அவனையும் தட்டு கழுவ சொல்லணுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஆணித்தனமாக என்னோட மண்டையில் வந்து ஏறி இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், அண்ணன் தட்டியும் சேர்த்து கழுவிடுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அண்ணன் தட்டியும் சேர்த்து கழுவுன்னு சொன்னால் என் தட்டை அவனை கழுவு சொல்லுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம். என்ன வேதா கழுவிட்டான் தட்டு யாரும் கழுவுறது இல்லை, லாஸ்ட்டாக தட்டு கழுவுறது யாருன்னு பார்த்தா அம்மாங்களா தான். சும்மா சொல்கிறாங்களே தவிர பசங்க தட்டு கழுவுறது. பசங்க நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு தட்டு கழுவுறதுலாம். இப்போ அவங்களுக்காக நம்ம தான் தட்டு கழுவிட்டு இருக்கிறோம் உண்மையை சொல்லணும்னா. அதனால வந்து வேற என்ன சொல்லுச்சுன்னா, ஐயனார் மேடம் வந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயிண்ட்னு சொல்ல முடியாது, அவங்க பேசுன எல்லா விஷயமும் பிடிச்சிருந்தது. அடுத்தது லைனாக ஒரு பெண்ணை பற்றி சொன்னாங்க. அன்னை தெரசா இவங்க எல்லாரையுமே சொன்னாங்க. அவங்களாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்கள பார்த்து தான் நம்ம ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்கணும். அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தா நம்ம கற்றுக்கணும். இன்னொன்று சொன்னாங்களா, கள்ளிப்பாடுல இருந்து தப்பிச்ச கருத்தம்மாக்கள் நீங்கன்னாங்கல்ல, அது கள்ளிப்பால்கள், அதாவது கள்ளிப்பாடுலேருந்து தப்பிச்ச கருத்தம்மாக்கள் சொன்னாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகேவா, அதுல இருந்து நீங்களாம் தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தப்பிச்சதுனால பிரச்சனை 1008 வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் இங்கே வந்தால் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க எல்லாம். உண்மையே சொல்லுவாங்க. நீங்கள் எதாவது டெஸ்ட் பண்ணால் பேசுகிறீங்க. நம்ம சொல்லலாம், எல்லாம் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க மகளிர். அந்த சுதந்திரத்தை கெட்ட விதமாக பயன்படுத்தாமல் இருந்தால் போதும். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு சிங்கிள் மதர்ன்ற லெவலில் போயிடுறதுனால பசங்க தான் பாதிக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் வாழ்க்கையோட ஃபேமிலியோடைய கோப்பு வந்து பசங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு லேடிஸ் வழிவகுக்காமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட் அப்படிதான் ஆகுது. சுதந்திரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி இன்னும் ஃபேமிலியை நல்லா கொண்டுட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. எங்கள் அம்மா கை நாட்டு, அடுத்தது நான் டிகிரி, அடுத்தது எனக்கு வரது இன்னும் ஐயா இருக்கணும், அது மாதிரி போகணுன்னு தான் நான் நினைக்கணுமே ஒழிய, நான் வந்து என்னுடைய ஈகோவை காட்டிட்டு ஃபேமிலியில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஃபேமிலி நல்லா இருக்காது. பசங்க வந்து செக்ஸ் அபியூஸ்க்கு காரணமே வந்து சிங்கிள் பேரண்ட்ன்றது நிறைய ஒரு இதுவாக இருக்குதுன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கிற இடத்துல யாரும் வந்து இன்னொருத்தர் அதால் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே சிங்கிள் பேரண்ட்னா அம்மா மட்டும்தானே என்பது அந்த பொம்பளை பசங்க கிட்ட கொஞ்சம் அபியூஸ் நடக்கிறதுக்கு காரணம் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறது இன்னும் அதிகபட்சமான ரீசனாக நான் நச்சுன்னு. அதாவது கம்முன்னு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஒரு 2 வரியிலேயே முடிச்சுட்டாங்க, நம்மளை முடிச்சுட்டாங்க. உண்மை அதுதான். அதாவது இப்போ கோர்ட்டுனா என்ன நினைப்பாங்க எல்லாரும், கோர்ட்டுக்கு வந்தால் டைவர்ஸ் வாங்க தான் வருவாங்க, இது வாங்க தான் வருவாங்க. ஆனால் அந்த அட்வொகேட் அந்த இதுலேயே இருக்கிறாங்க, அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நம்ம சுமூகமாக போகிறது நல்ல விஷயன்றது சொல்கிறாங்க அவங்க. அப்போ எவ்வளோ கேஸு பார்க்குறாங்க அவங்க, இது தப்பு அது ரைட்டுன்றது தெரியுது. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப தப்பு தான் என்ன கேட்டால். ஒரு அட்வொகேட்னால வீட்டில் சான்ஸே இல்லை, மேனேஜ் பண்ண முடியாது. எந்த நேரமும் வெளில தான் சுற்றின்னு இருப்போம். ஆஃபீஸு அவங்களுக்கு அதிகம் இருக்கும். வீட்டில் லேடிஸ் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி என்னென்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கி நல்லா டான்ஸு என்ஜாய்மெண்ட்டு. அதாவது இன்றைக்கி எப்படின்னா நம்ம படத்துலேயே தான் பார்த்துருக்கோம் ஜட்ஜஸ்லாம். நம்ம இன்றைக்கி வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன் நான். இவங்க டெய்லி பார்த்துக்கிறதால நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூட செலிப்ரேட் பண்ணாங்க.